ஹாய் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற 2023 அறிக்கையின்படி டெல்லியில் 133.6% குற்றங்கள் நடைபெற்றிருக்கு. தெலுங்கானா 2வது இடத்துலையும் 3வது இடத்துல ராஜஸ்தான் இருக்குது. தமிழ்நாடு 23.2 பெற்று குறைவான குற்றங்கள் பதிவாகி உள்ளன. ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற அமெரிக்க செயற்கைக்கோளை நம்ம இஸ்ரோ டிசம்பர் 24 லான்ச் பண்ண போகிறாங்க. எந்த ராக்கெட்டில் அப்படின்னா LVM-3M6 அப்படிங்கிற ராக்கெட்டில். இதோட எடை எவ்வளவுனா 6500. இது ஒரு பிஸ்னஸ் ரீதியான ராக்கெட் ஏவுதல். மறக்க முடியாத வானிலை மாற்றங்கள் அப்படிங்கிற புக்கை ராசுகுமார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் யாருன்னா ஒரு ஓய்வு பெற்ற வானிலையாளர். உலக சுகாதார அமைப்பு 2வது மாநாடு டெல்லியில் நடைபெற்றிருக்கு. அதில் பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி நம்ம பிரதமர் பேசியிருக்காங்க. மை ஆயுஷ் அப்படிங்கிற இணையதளத்தையும் தொடங்கியிருக்காங்க. பொருளை அருங்காட்சியகம் நெல்லை ரெட்டியப்பட்டில் 13 ஏக்கர் ரூபாய் 67.25 கோடி செலவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கீழடி நம் தாய்மடி, பொருணை நம் தமிழரின் பெருமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காகிதம் இல்லத்து நூலகம் நெல்லையில் 100 கோடி செலவில் சீக்கிரத்தில் அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. எப்போ அப்படின்னா, இந்த நிதியாண்டுக்கானது பிப்ரவரி 1, 2026 ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு நாடாளுமன்றம் விடுமுறை. இது முதல் தடவையாக பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2020 கொரோனா பரவல் அப்பவும் ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றம் கூடிச்சு. 2012 நாடாளுமன்றத்தோட 60வது ஆண்டு விழாவுக்கும் நாடாளுமன்றத்தை கூட்டினாங்க. ஸோ பட்ஜெட் தாக்கல் செய்கிறது இதுதான் முதல் தடவை ஞாயிற்றுக்கிழமை. மற்ற இது ரெண்டு கூடியிருக்கு ஞாயிற்றுக்கிழமை, இரு முறை கூடியிருக்கு. நேற்றைய நினைவு கூறுக ஒற்றுமை சிலை உலகின் உயரமான சிலை எதுன்னு கேட்டேன். அது ஒற்றுமை சிலை எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் 182 மீட்டர். இதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ராம்வி சுதார் அப்படிங்கிறவர். இதுதான் உலகத்திலே மிக உயரமான சிலை. இது யாரோட சிலை அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல், இந்தியாவின் இரும்பு மனிதர், ஒற்றுமை மனிதர் அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அவரோட சிலையை தான் குஜராத்தில் வச்சுருக்காங்க. இன்றைய நினைவு கூறுக முதல் முறையாக பட்ஜெட் எப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டது? நிர்மலா சீதாராமன் எத்தனை முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார்? இந்த கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி வீக்லி டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஆல்.